ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து 1000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அது உங்களுக்கும் நன்றி. வணக்கம். பண்ணாத நீ யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற. ஸோ அதை சப்போர்ட் பண்ணலாக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணலாம். தாய்மொழிக்கு நன்றி. இனிமேல் தான் ஆட்டமே. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, மைக்கு வாங்குற புது யூடியூபர்ஸ் இல்லை உங்கள் பர்சனல் யூஸ் எதுவாக இருந்தாலும் 600 ரூபாய் பட்ஜெட்டு. எங்களுக்கு அதை தாண்டி பட்ஜெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. நாங்கள் வேறு வழியிலேன்னு இதில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இன்னும் யூடியூப்லேருந்து இன்கம் வரலை. நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு வாங்கினது தான் இது. கான்ஸ்டன்ட் 32,000 பண்ணிக்கோ. அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லிட்டு நான், நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. 600 ரூபாய்க்கு யாரும் 600 ரூபாய்க்கு எவனோ வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா மேலே போட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 600 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. முக்கியமா கவுத்துக்கூட வாங்கி கொடுத்து அது யூஸ் ஆகிற மாதிரி நீ பேசுறியா? அதான் வயிறு. அதாவது இனிமேல் தான் நாங்கள் மைக்கு என்ன பட்ஜெட்டுன்னு பார்க்கணும். கூட தான் நாங்கள் வந்து ட்ராம்பலின் பார்க் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, ட்ராம்பலின் பார்க் சனிக்கிழமை நாங்கள் போக போகிறோம். அந்த வீடியோ அதை முடிச்சதுக்கப்புறம் வரும்ல வரும். அப்போ வந்துடும். ஐயா வருவார். ஐயா வந்துட்டு ஐயா வீடு ஏற்றிங்களா யான்னு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஒரே வார்த்தையில் வச்சா ராப்பு எடுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுமான்னு கேட்டால் தெரியல. நாங்கள் பாட்டு என்ன பேசிட்டு இருக்கோம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். போறேன்டா, கை வலிக்குதா. எவ்வளோ எனக்கு டாஸ் வாங்க. நாம தான் வாங்க. ஸோ மைக்கு யாருன்னா வாங்குறீங்க, புதுசாக யூடியூப் வரீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் காப்பிரைட்ஸ் வாங்காமல் பார்த்துருங்க. அதுக்கான ஆடியோஸை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி இனிமேல் யூடியூப்லேயே கேமரா மைக்கெல்லாம் வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு காசு நல்லா சேர்த்து வச்சு ப்ரொஃபஷனலாக வாங்க. எங்களை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். கடைசி வரைக்கும் உச்சம் தொட முடியாது. ஒரே இடத்துல உச்சத்தில் போனோம்னா ப்ரொஃபஷனலாக வெயிட் பண்ணி பொறுத்து ஒழுங்காக வாங்கணும். அதுதான் வேற வழி. மழை வேற பெய்யுது. ஐயா வயிற்று நினைக்கிறேன். மழை பெஞ்சாலே எனக்கு அவன் மேலதான் காட்டு. என்னோட மெச்சம் நல்லா தெரியும் உனக்கு. பண்ணோன்னு நினைச்சா இறங்கி பண்றேன். இப்பவே அப்படிதான் பண்ணேன். வாத்து பிரியாணி இருக்கா வேணா இங்க வந்து கொக்கு கொக்கா. இது வாத்து இல்லையா? கொக்குடா. சரி சரி. நான் டீம் என்ன மேட்ச்னே தெரியல. கொக்க பார்த்து வாத்துன்னு சொன்ன ஒரே அழிவனாதான் நீடா பறந்துரு. நீ ஐயா மாதிரி யானை பார்த்துட்டு புலின்னு அந்த மாதிரி டைப். ஆக்சுவலா ஐயாக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே தெரியாது. மைக் ஆர்டர் போட்டிருக்க அந்த விஷயத்தே தெரியாது. என்னையா நீ தெரியும் மைக்ல ஆர்டர் போட்டிருக்கீங்க. திருப்பி இது போட்டாலும் எதாவது ஆகாது. முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு மனுஷன் என்னன்னு தெரியாம ஜண்டா போடுவாங்க. பின்னாடி சொல்றேன், திருப்பி இது போட்டாலும் ஆகாதுன்றான். அப்ப சண்டா ஐயா இல்ல, இவன் தான். ஐயா கிட்ட சொல்றேன். ஐயா சொன்னா எனக்கு தெரியாம பத்திரமா வச்சுக்கோ. யூஸ் ஆகும். எல்லாரும் சொல்றது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, என்ன மைக் யூஸ் பண்றீங்க? நாங்க மைக்கே யூஸ் பண்றோம். மைக் யூஸ் பண்ணாம ஓப்பன் மைக் ஃபோனோட ஓப்பன் மைக்ல நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் எங்களை சுற்றி அமைதி மயானமா இருக்கும். மயானா சுடுகாடு ப்ரோ. You are really a God gifted child. அதாவது எப்படின்னா அது 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 சுத்தி அமைதியா இருக்கும். அப்ப நீங்க மட்டும் பேசினா நல்லா கேட்கும். அதே மாதிரிதான் சுத்தி அமைதியா இருக்கும். நான் மட்டும் பேசினா நல்லா கேட்கும். வெட்டிக்கலையா? இவன் வெட்டுக்கிளியா? இவன் கேக்கு மூஞ்சலி ஜெய். அது அவன், நான் இல்ல. சோ இதோட மூட வேண்டிய வீடியோ முடியுது. மூட வேண்டியது கண்ணு ரெண்டு கூசுது.
என்னடா சொல்ற என்னடி சொல்ற ஆமா ரொம்ப க்ளோஸ்ல போறீங்க நீங்க. அவனை மறைக்கிறீங்கன்றா. கொஞ்சம் பேக்ல ஓகேவா? அப்படி வாங்க. இதோட இந்த வீடியோ பேக்ல வரதா சொன்னேன். சாய் தம்ப்ளைனுக்கு போஸ்ட் நல்லா சோஃபா மாதிரி இதான். சோ கீழே வச்சுக்கா கேமரால படாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அது வரைக்கும் பாய் பாய் சொல்லி இப்போ என்னன்னா எனக்கு கண்டென்ட் இல்லை, நாளைக்கு ஷூட் போனால் தான் கண்டென்ட் கிடைக்கும். இன்னைக்கு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான், ஒண்ணு முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ நாங்கள் 2 நாளைக்கு நாளைக்கு 20 21 நாள்ல நீங்க போறது. மென்டல் நாளைக்கு என்ன date கேட்டானா? நாளைக்கு 20ஆம் தேதி நாளைக்கு வந்து Q&A ஃபைனல் பார்ட் தி சென்டிமெண்ட் ஷோ கண்டிப்பா வரும். அது தன்னல் ரெடி பண்ற கையில தான் இருக்கு. குமார் அப்படின்னா உனக்கு தான் ஒரு சிமெண்ட்டும் தெரியல மூணு உட்கார நான் ஒண்ணு சொல்றத செய்ய போறேன். சொல்றத செய்யறது தான். காலை எடுத்துட்டு போய் நீங்க கேமரால கூட ஓரமா இருக்கும். எப்படி ராஜா பகுத்ரா நானு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இங்க நக்கில வந்த மாதிரி போஸ் ஒன்னு குத்துலாம். ஏய் தமிழே கூடுங்கடா. கொடுங்க ஐயா. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் சிம்பிள்லாம் காட்டணும் உன்ன. ஏய் குடுடா. ஏய் நல்லா இருக்கும்டா. ஏய் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கு. நீ வணக்கம் சொல்லு. ஏன் நீ உட்கார்ந்து போறா? வணக்கம் மூஞ்சி மாத்திட்டாங்க. அப்படி இந்த இது அப்படி காட். இது வரைக்கும் இந்த மாதிரி தம்ப்நெயில் எவனும் எடுத்துக்க மாட்டான்டா. அவ்வளவுதான். நேத்து ஏன் வீடியோ, அதாவது முந்தா நேத்து போட வேண்டிய வீடியோ நேத்து வந்து கேட்டீங்கன்னா அது காரணம் நான் போட்டேன். இந்த போட தம்பி நீங்க தானே போடுறீங்க. போடுறப்ப பின்னாடி அந்த கிரீன் ஏரியா மாதிரி அந்த பின்னாடி ஒளிவட்டம் தெரியும். ஒளிவட்டம் வேணும். இவன் கையில லைட் வந்து எனக்கு அடிக்கிற மாதிரி வேணும். அருள் வாக்கு இந்த இதுல வருமே யானை செட்டு ஏண்டா அது மாதிரி நல்லா இருக்கும்டா. இருக்க மாதிரி இருக்குதா லைட். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன் வச்சால கைய அப்ப நீங்க எல்லாரும் வணங்குற மாதிரி வச்சா அப்ப இன்னொன்னு வச்சா அது டைப் இது ஃபர்ஸ்ட் பார்த்து இது அப்படியே இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இது போட்டுக்கோங்க. செகண்ட் இப்போ இதுக்கு வந்து செகண்டுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். வாங்க வாங்க எல்லாம் ரெடியா ஐயா? வணக்கம் வணக்கம். இது வணங்குற மாதிரி என்ன? ஏன் மூஞ்சி தெரியலடா இருடா. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்